Joga pra trás, da costinha, 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 costinha. வெல்கம் இது உங்கள் ஒட்டாக் குட்டாக்ஸின் கேமிங் சீரிஸ் வந்திருக்கோம். நானும் நாகியும் இந்த வாட்டி இந்த கேமிங்ல வந்து ஒரு புதுசான ஒரு கேம் பத்தி தான் பேச போறோம். புதுசுனா என்ன, கொஞ்சம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறோம். கேம் பேர் என்னன்னா லைஸ் ஆஃப் பி. இந்த இந்த கேம் வந்து திரும்பவும் நாகி தான் விளையாடி இருக்கான். அவனுக்கு இருக்கு, ஜாலியா இருக்கான். கேம் நல்ல ஒரு ப்ராசஸர் இருக்கு, ஜாலியா விளையாட்டு வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இந்த கேம் இல்ல நான் முதல்லயே சொன்னதுதான். நான் வச்சிருக்கிறது கேமிங் பிசி எல்லாம் கிடையாது, நார்மல் இதுதான். என்ன உனக்கு வருது இல்ல, சந்தோஷப்படியா அதை வச்சுக்கிட்டு. சரியா? ஆனா இல்ல, இதுல எனக்குன்னு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க பத்தியா கடைசியில வர்றதுக்கு. சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்டுக்குள்ள வரும். அதாவது லைஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா, நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு சோல்ஸ் பிரியன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சோல்ஸ் அதாவது சோல்ஸ் இருக்க கேம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். பிசில இருக்க கேம்ஸ் எல்லாம் எல்லன் ரிங் முடிச்சிட்டேன், டார்க் சோல்ஸ் 1, 2, 3 முடிச்சிட்டேன். அதை பத்திலாம் எக்ஸ்பிளேஷன் வரும். அது எப்படி சொல்றது, நிறைய கதை இருக்கா. நான் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சின்னது பண்ணி தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம், எது சொல்லலாம் எது சொல்ல வேணான்ட்டு. ஸோ அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகும். யாரும் வந்து இப்போ கோவப்பட வேணாம். இது வந்து நடுவில் ஸ்பிட் ஆஃப் மாதிரி வச்சுப்போமே, ரைட்? அதாவது லைஸ் ஆஃப் பி இது வந்து என்னன்னா, இந்த சோல்ஸ் கேம் மாதிரியே வந்த ஒரு கேம் இது. அது டார்க் சோல்ஸ் மாதிரியே டிஃபிகல்ட்டி இருக்கும். ஆனா இது ஃப்ரம் சாஃப்ட்வேர் பண்ணாம வேற ஒரு கம்பெனி பண்ணது, புரிகிறதா? நிறைய சோல்ஸ் லைக் இருக்கு, லார்ட்ஸ் ஆஃப் ஃபாலன் அது எதுன்னு இருக்கும். ஆனா எதுவுமே வந்து இந்த டார்க் சோல்ஸ் கேம்ஸ் அளவுக்கு எதுவும் வந்தது கிடையாது. சோல்ஸ் பார்ன் ஒரு கேம், ஒரு இது இருக்கியா இங்க பாரு. இந்த அதாவது சோல் சீரீஸை வந்து பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. ஒன்னு சோல்ஸ் லைக் கேம்ஸ், இன்னொன்னு சோல்ஸ் பார்ன் கேம்ஸ். ஓகே. சோல்ஸ் பார்ன்னா ஃப்ரம் சாஃப்ட்வேரால பண்ணப்பட்ட கேம்ஸ். சோல்ஸ் லைக்னா ஃப்ரம் சாஃப்ட்வேர் பண்ணிருக்காங்கல்ல டார்க் சோல்ஸ், அது மாதிரியான கேம்ஸ். ஓகே. சோல்ஸ் லைக் அண்ட் சோல்ஸ் பார்ன். சோ இது வந்து ஒரு சோல்ஸ் லைக் கேம், ஏன்னா வேற ஒரு கம்பெனியால பண்ணப்பட்டிருக்குது. இதாவது இது வந்து எப்படி உங்களுக்கு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம்னா, லைஸ் ஆஃப் பி அப்படின்னு இங்க லைஃப் ஆஃப் பின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அந்த இதுக்கு லைஃப் ஆஃப் பி கிடையாது. லைஸ் ஆஃப் பின்றது பினோக்கியோ கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த அதாவது அந்த பப்பட்டோட கதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கர் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீரீஸ். அதாவது இப்போ டிஸ்னியோட பினோக்கியோ எல்லாருக்கும் தெரியும், அவன் போய் சொன்னா மூக்கு வளரும், அது நம்ம தெரிஞ்ச கதை தான். ஆனா ஒரிஜினல் பினோக்கியோ கதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டார்க் ஸ்டோரி. ஒரிஜினலா பினோக்கியோ எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ட்விஸ்டட் ஸ்டோரியா தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்னி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆகணும்னு சொல்லிட்டு கதையை வந்து லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. சோ இது வந்து அதுக்கு அந்த கதைக்கு வந்து ட்ரூவா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, சோல்ஸ் கேம்ஸோட அந்த கிரிப்டிக் ஸ்டோரிஸ் ஸ்டெல்லிங்லயும் பினோக்கியோட ஸ்டோரியும் கலந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓபன் பண்ண உடனே எனக்கு என்ன வந்துச்சு, லைஸ் ஆஃப் பின் நான் பார்த்துட்டு சரி ஓகே சோல்ஸ் லைக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்தேன். சரி ஃப்ரீயா இருக்க டைம்ல ஆடுவோமே அப்படின்ட்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இமேஜ் எனக்கு கேம் லோட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் வந்து ஒரு சேர் மேல ரெட் கலர் வெல்வெட் இதுல மேல வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? பிரஸ் எனி டி டு கண்டினியூன்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னடா இது மெக்கானிக்கல் ஆர்ட்டை வச்சிருக்கானுங்க. நான் சரி ஓகே பப்பட்டோட அந்த எனர்ஜி மெக்கானிசம் போல அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிட்டு போயிட்டேன். நியூ ஆப்வியஸ்லி பிரஸ் எனி கொடுத்த உடனே நியூ கேம் ஆரம்பிக்கும். அப்பதான் தெரியுது அந்த டைட்டில் லோடிங் ஸ்கிரீன்ல வந்து நம்ம நியூ கேம்னு கொடுத்த உடனே அந்த ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அதாவது லோடிங் ஸ்கிரீன்லயே அவ்வளவு யோசிச்சிருக்கான், நம்ம உள்ள போனோடனே அந்த ஆட்டை துடிக்குது, ரைட்டா? ஸ்டார்டிங்ல அந்த எப்படி சொல்ல, அந்த ஒரு நீ கேம் ஆரம்பிச்சுட்டன்றதுக்காக ஒரு லைட்டா ஒரு குறியீடு மாதிரி அது. ஆமா, கேரக்டர். ஆமா, கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்ட் வந்து இது துடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. சோ இப்படிதான் வந்து நான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டேன். உள்ள போன உடனே எனக்கு வந்து இப்ப ஒரு அதாவது பேக் ஸ்டோரி மாதிரி கொடுத்தாங்க. பேக் ஸ்டோரி மாதிரி கூட இல்ல, அந்த ஆக்சுவலி எல்லா அதாவது டார்க் சோல்ஸ் சீரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்மளா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்னன்னா எடுத்த உடனே ஒரு கட்சீன்ல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பறந்து வரும், ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வந்து. இவன் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் தான் பினோக்கியோ. ஆனா அவனை வந்து அந்த பினோக்கியோனோ இல்ல பீனோ வந்து கூப்பிட மாட்டாங்க. இதுல அவன் பேரை சொல்லி இதுல வந்து கூப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்டோரியை வச்சுதான் ஆப்வியஸ்லி அந்த ஃபேரிடேல வச்சுதான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க.
ஓகே. சோ அதனால வந்து பவர் இல்லாம உட்கார்ந்து இருப்பான், சேர்ல உட்காந்துட்டு இருப்பான். பப்பட்டு தானே அவன், சோ அவன் ஆன் பண்ணி தானே எந்திரிப்பான். சோ அந்த பட்டர்ஃபிளை வந்து அவனுக்கு எனர்ஜி கொடுத்து எழுப்பி விடும். அப்பதான் தெரியுது இந்த வேர்ல்டுல வந்து டார்க் சோல்ஸ்ல எப்படி சோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அந்த அண்டடுக்கு வந்து பவர் தருதோ, இந்த வேர்ல்டுல வந்து ஏர்கோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏர்கோ தான் வந்து பப்பட்டுக்கு, இந்த ஹியூமன் பப்பட்ஸுக்குலாம் வந்து எனர்ஜி தருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றானுங்க. சரி ஓகே, பேசிக் ஸ்டோரி. ஒரு பவர் சிஸ்டம் பவர் சிஸ்டம் இருக்கணும், ஒரு ஏதோ லெவலப் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, அதுக்கு இருக்கும்னு பேர் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட சேமானதான் இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நானும் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்தோடனே 3 கிளாஸ் கொடுத்தான். அதாவது டாக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, எந்த இந்த வாரியரு, ரோக் அப்படி இப்படின்னு இருக்கும், நிறைய கேரக்டர் கிளாஸஸ் இருக்கும். இதுல 3 கிளாஸ் தான். பாத் பேலன்ஸ், பாத் ஆஃப் மோட்டிவிட்டி, பாத் ஆஃப் டெக்னிக் அப்படின்னு 3 கொடுத்துருந்தேன். சரி என்னடா இது 3 தான் கொடுத்துருக்கானுங்க, இந்த இதுல பில்டு வெரைட்டி எப்படி இருக்கும்? அதாவது இப்போ சோல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ பண்ணலாம், நம்ம மேஜிக் பில்டு பண்ணலாம், ஃபெய்த் பில்டு பண்ணலாம், ஸ்ட்ரென்த் பில்டு, இந்த கட்டான வச்சு டெக்ஸ்டரிட்டி பில்டு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா 3 வச்சிருக்கான், போர் அடிச்சு கொஞ்ச நாள்லயே போர் அடிச்சிடும் போறே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நான் வந்து எப்பயுமே ஸ்ட்ரென்த் யூசர், கட்ஸ் கிரேட்ஸோட கடைசியா தூக்கிடுவேன். சோ அதனால மோட்டிவிட்டி, அதாவது மோட்டிவிட்டி தான் இதுல ஸ்ட்ரென்த். எவன் வந்தாலும் சுத்துன்னு சுத்திடுவேன். ஆமா சரி அதுல போவோம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன். கையில வந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒண்ணு கொடுத்தானுங்க, மெஷட்டின்னு வாங்க தெரியுமா? ஆமா, நம்ம 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 ஊர் வீச்சருவா. அது வந்து இந்த ஒரு நைஃப் ஷேப்ல இருக்கு பெருசா. ஓகே. நீங்க வந்து சும்மா அந்த நார்மல் பப்பட் எனிமீஸ் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அந்த லெவலை வந்து நேவிகேட் பண்ணி ஹோட்டல் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்மள போக சொல்றாங்க. இந்த ஹோட்டல் கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த கேம்ல நம்மளுக்கு எப்படி ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும்ல, எங்க போனா அங்கதான் வருவோம்ட்டு, அந்த மாதிரி நான் ஒரு இடம் டெவலப் பண்றதுக்கு, இது ஸ்வாட் அந்த கத்தியை வந்து இது அப்கிரேட் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அந்த இடத்துக்கு தான் வரணும். சரி ரைட்ரா, அது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பண்ணிருக்கானுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்க போனா சோல்ஸ்ல வந்து எல்லா சென்ட்ரல் ஹப்லயுமே ஒரு ஃபயர் கீப்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபயர் கீப்பரு இல்லைன்னா லெவலப் பண்றதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆளு தான் சோஃபியா. அந்த சோஃபியா தான் ப்ளூ கலர் ஹேர் வச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து ஸ்டோரியில கூட போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்குல்ல, அவங்கதான். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், சரி பாக்குறதுக்கு அந்த இது ஃபயர் கீப்பர் மாதிரி எதுவும் இல்லாம அந்த இடத்துல தான் இருப்பாங்க போல அவங்க கடைசி வரைக்கும். நம்ம வந்து பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் டார்க்காலாம் போகாதுன்னு நினைச்சுக்கிட்டு நானும் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நமக்கு ஒர்க் இது இந்த நம்மளோட வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ற இடம் ஒண்ணு இருந்துச்சு. அங்க ஒரு வெப்பன்ஸ் ஒர்க்கர் இருப்பான். அப்புறமா லீஜியன் ஆர்ம்னு இதுல ஒண்ணு இருக்கு. இது போடுவாங்க தெரியுமா, எப்படி சொல்றது, இந்த ஸ்கார்பியன் மூவ் பாத்துருக்கீங்களா? ஒரு இது செயின் போட்டு இழுப்பான் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி இது பண்றது, ஃபயர் விடுறது, இல்லைன்னா ஆசிட் விடுறது, இந்த மாதிரி பவர்லாம் அந்த பப்பட் ஹேண்ட்ல வந்து இருக்கும். லீஜியன் ஆர்ம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். ஸோ அந்த ஹப்பே வந்து கொஞ்சம் பாக்கிறதுக்கு கிராண்டா இருக்கும். ஓகே. நான் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நம்ம ரீல்ஸ்ல போட்டுக்கலாம். சரி ஓகே. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பிளட் பாண்ட்னு சொல்லிட்டு சோல்ஸ்ல ஒரு இது இருக்கும், கேம் ஒன்று இருக்கும், ஃப்ரம் சாஃப்ட்வேர் பண்ணதுதான். ஆனா அது வந்து பிசி கிடையாது, PS4லயே வந்து அதை போஸ்டானுங்க. அது நாங்களும் ரொம்ப நாளா பிசிக்கு வரும்னு பார்த்தோம், வரல. ஆனா இந்த கேம்ல வந்து அதோட மெக்கானிக்ஸ் இருக்கு. எனக்கு அதுதான் வந்து இது ஆடுறதுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. நான் கூட வந்துட்டு என்ன நார்மலா அடிக்கிறதான்னு பார்த்தா இதுல வந்து பிளாக் பண்ணா நம்மளோட ஹெல்த் வந்து குறையும்ல. ஆமா. இந்த குறையறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேடட் ஹெல்த் பார் மாதிரி நிக்குது. நீ திருப்பி இனிமே அட்டாக் வேணா உனக்கு எவ்வளவு ஹெல்த் போச்சோ அந்த ஹெல்த் வந்து ரீகெயின் ஆயிடுது. ஸோ ரேலி மெக்கானிக்னு சொல்லுவாங்க இது. அது ஹெல்த் ட்ரேட் பாயிண்ட் எப்படி சொல்றது, பிளாக் பண்ணி ஹெல்த்தை வந்து போனாலும் நீ எனிமி அட்டாக் பண்ணா உனக்கு அந்த ஹெல்த் ரீகெயின் ஆயிடும். ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் வந்து சரி ஓகே ஏதோ புதுசா பண்ணியிருக்கான். அந்த இதுல இருக்கிறத வந்து என்னன்னா நான் 4 சோல்ஸ் வீக்ல அதோட இதை எடுத்திருந்தாலும் இவன் ஏதோ யூனிக்கா பண்றான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏதாவது யூனிக்கா இருக்கணும்ல. இப்போ இது வந்து பிளட் பாண்ட் வந்து காம்பேட் வந்து சோல்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்றேன். பேரி வந்து செக்கிரோ அதுல இருந்து அந்த மாதிரி இருக்கு, பெர்ஃபெக்ட் பேரி அப்படின்னு இதுல ஒண்ணு இருக்கு. சரி இதுக்குன்ட்டு என்னடா தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுக்குன்னு டிஃபரெண்ட் இருக்குன்னா தனியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரே ஒரு வெப்பனா இருக்காது.
ஹேண்டில் தனியா கத்தி தனியா இருக்கும். என்னையா சொல்ற? ஆமா, அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன இத்தினூண்டு ஒரு எப்படி சொல்றது, இந்த நம்ம நார்மல் கத்தி இது இருக்கும்ல, கைப்பிடி இருக்கும்ல, ஆமா, அதுல வந்து பெரிய ரம்பங்கத்தியை போட்டு கூட வெட்டிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைசபிள். ஓ, நம்ம கிட்ட அந்த ஹேண்டில் எப்போதுமே இருக்கும், நம்ம அதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன கத்தி இது பண்றோமோ. உங்களுக்கு நிறைய கிடைக்கும், கத்தியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எந்த ஹேண்டில் எந்த கத்தி கூட வேணா போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நம்ம பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா, அந்த இது ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தியோட மூவ் செட்டை வந்து முடிவு பண்ணும். இதே அந்த ஆக்சுவல் கத்தி வந்து அதோட டேமேஜையும் அது எதோட ஸ்கேல் ஆகுது. ஸ்கேலிங்னா இப்போ நான் வந்து மோட்டிவ் பில்ட் எடுத்திருந்தேன்ல, அப்ப அந்த மோட்டிவிட்டியோட எது அது ஒரு ஒரு பில்டுக்கும் ஸ்கேலிங் இருக்கும். இப்போ இப்ப ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஸ்கேலிங்னா நான் அதை எடுத்தேன்னா எனக்கு இன்னும் பவரா அடிக்கும். ஓகே ஓகே ஓகே, இது பவர் அப் இந்த ஜெல்டால அந்த ஸ்வாட் வர மாதிரி. அது மாதிரி. ஓகே சரி, ரைட்ரா. இது வரைக்கும் நல்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. நார்மலா எப்பயும் தெரியும், ஸ்டார்டிங் பாஸ் ஒருத்தன் வருவான். உனக்கு வர எனிமீஸ் எல்லாம் என்ன மாதிரி கேரக்டரா இருப்பானுங்க? எல்லாருமே பப்பட்டு தான் இதுல. அதாவது என்ன ஸ்டார்டிங்ல என்ன கதை உனக்கு புரியும் அப்படின்னா, அதாவது கிங் ஆஃப் பப்பட்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு பப்பட்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஓகேவா? இப்ப நீ இந்த இதெல்லாம் தோக்கடிக்கணும்னா ஒண்ணு பப்பட் எதனால அந்த பப்பட்ஸ் வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணணும். டிஸ்கவர் பண்ணி தான் கிங் ஆஃப் பப்பட்ஸ் நல்லா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்க போவேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க பப்பட்ஸ் இதுங்களை அடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ இங்கதான் வந்து இந்த கேமோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா, எந்த பப்பட்டாலையும் பொய் சொல்ல முடியாது. ஓகே, நம்மள தவிர. இப்போ இதுல என்னன்னா, நம்ம பொய் சொல்லல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நீ வந்து இந்த த்ரூ அவுட் தி கேம் பொய் சொல்றியா இல்ல உண்மையா சொல்றியா, இதை பொறுத்துதான் உன்னோட எண்டிங் வந்து இருக்கும். மொத்தம் 3 எண்டிங் இருக்கு. நீ விளையாடுற கேம் எல்லாத்துமே இப்படி எண்டிங் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கியா? சரி, அதான் என்ன இதுல வந்து அதான் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் சொல்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷனா மாறுவ. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா சொல்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு பப்பட்டாவே இருப்ப. அது ஒரு பொம்மையாவே இருப்ப கடைசி வரைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் பாஸ் வந்து நார்மலா நம்ம எல்லா இதுவும் வர மாதிரி ஒரு டம்மி பாஸ் மாதிரி தான் போட்டானுங்க. நான் கூட என்ன நினைச்சேன், சரி ஃபர்ஸ்ட் டைல கிளியர் பண்ணிடலாம், எவ்வளவு டார்க் சோல்ஸ் பாஸ் எல்லாம் பாத்துட்டேன், இது என்ன இருக்க போகுதுன்னு போனா அங்கதான் வச்சானுங்க. டார்க் சோல்ஸை பொறுத்த வரைக்கும் டாஜ் பண்ணியே ஆடணும். நான் அதனால என்ன பண்ணிட்டேன், டாஜ் பண்ணணும்னு நான் பாட்டு உருண்டுகிட்டே இருக்கேன். ஆனா அது அப்பயும் அடிக்குது. அப்புறம் தான் தெரியுது இந்த கேம்ல வந்து டாஜ் முக்கியம் கிடையாது, பிளாக் தான் முக்கியம். 7 வாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் நான் பிளாக்கே ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது இதுல பிளாக் பண்ணாதான் உயிரோட இருக்க முடியும், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கிங் பண்றதே ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு எனக்கு கத்துக்கிறதுக்கு. எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த பப்பட் எல்லாம் பேசணும், இந்த பப்பட் கிட்டே கிங் ஆஃப் பப்பட் யாருன்னு கேட்டா அவனுங்களே சொல்லுவானுங்களா என்ன? சொல்லிடுவானுங்க. ஆனா எங்க இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. ஓ, ஓகே, ரைட். அதே மாதிரி கேம்ல வந்து அவங்க எதுவும் கேட்கவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உன்னோட கிரியேட்டர் கெப்பட்டோன்னு ஒருத்தர் இருப்பான்னு சொன்ன தெரியுமா? ஆமா. உனக்கு கமாண்ட் கொடுப்பான், நீ போய் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ண அப்படின்ட்டு. நீ அதான் அந்த ஹோட்டல் கிராஃப்ட் போயிட்டு அடுத்து இன்னொரு ஏரியாக்குள்ள போ. அங்க வந்து பாத்தீங்கன்னா மேட் டாங்கின்னு ஒருத்தன் இருப்பான். இவன் தான் வந்து சைட் பாஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் சைட் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அவனை வந்து சாவடிச்சுட்டு அங்கதான் வந்து ஒரு கேபின்ல இருந்து நம்மளோட கிரியேட்டர் வந்து இறங்குவாரு, கெப்பட்டோ அப்படின்ட்டு. அவனை நல்லவே நடத்தா. நானு நீங்க முதுகுல குத்திட்டானா என்ன? அந்த நாய் நல்லா எல்லாமே. நான் கூட சரி வந்த உடனே என் கேரக்டரை பார்த்துட்டு நைஸ் டு மீட் யூ மை சன் அப்படின்னா பாசமா பேசுறேன். பொம்மையா பார்க்காம ஒரு பையனா பாக்குறானேன்னு அவன் மேல நான் நம்பிக்கை வச்சேன். முதுகுல குத்திட்டேன். சரி, ஓகே. அதான் அங்க இருந்து அவனை கூப்பிட்டு வந்து கிராஃப்ட்ல விட்டுட்டு ஒரு இடமா போவீங்க. அதாவது என்ன எதனால டிசீஸ் வந்து பரவுது, பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இந்த பப்பட்ஸை வந்து இதுவா எப்படி சொல்றது, இர்ரெகுலரா பிஹேவ் பண்ண வைக்கிறதும் அதுதான். அதே மாதிரி மனுஷங்களா இல்லாம ஜாம்பியா மாத்துறதும் அதுதான். அதான் பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ். ஓகே, அது பேசிக்கலி ஜாம்பி அபாகலிப்ஸ். சரி, ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபைட் ஒன்று வரும், விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா அவன் நல்லா பேசிட்டு தான் இருப்பான். ஆனா ஜாம்பி அவன். இது வரைக்கும் நான் பார்த்த ஜாம்பி எதுவுமே பேசாது. ஏன்னா இவன் பேசுறான், இவன் அன்கான்சியஸ் ஆளா இருக்கணும்னு பார்த்தா அந்த
பெட்ரிகேஷன் ஜூஸ், ஜூஸ் மாதிரி இருக்கும் டிகே, நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்ஸ் எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ள ஸ்டெராய்டு மாதிரி ஏத்திட்டு இன்னும் பவரா அடிப்பான். அப்பதான் தெரியுது இன்னொருத்தன் இருக்கான், மேனஸ்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு. அவன் தான் ஃபர்ஸ்ட் வில்லன் நினைச்சேன் நான். ஓகேவா, அவன் தான் வந்து இந்த டிசீஸ்க்கான காரணம். அவன் தான் இந்த டிசீஸை வச்சு மனுஷங்களை வந்து, அதாவது இந்த ஜாம்பி ஆகுறாங்கல்ல, அதுல இருந்து அவன் கான்சியஸ் ரீகெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட டெவலப்டு ஸ்பீசிஸ் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஆனா ஒரு பெரிய அவங்க ரீகெயின் பண்ணலன்னா அவ்வளவுதான், ஜாம்பியா சுத்த வேண்டியதுதான். மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஜாம்பியா தான் சுத்திட்டு இருக்கு. இவன் யாரா, ஏன்டா இதுக்கு எதுக்குடா இதெல்லாம் பண்ற அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவனை வந்து அது சாவடிக்கல. இந்த விக்டர்ன்ற பாச வந்து செகண்ட் பேஸ்ல வந்து முடிச்சிட்டேன். 3வது பேஸ் இருக்கும்னு நினைச்சேன் இவனுங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா. சரி இவன் 3வது பேஸ் வருவான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது திடீர்னு அவன் முதுகுலயே ஒரு பெரிய வேல் மாதிரி வந்து பாயமா செத்துருவான். நான் யாரு நீ எங்க வந்த சாவடிச்ச, திருப்பி என்கிட்ட ஹெல்த்தும் இல்ல, இவனை சாவடிச்ச டிஆர் புதுசா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அடிக்க வரல, அது பார்த்தா பொண்ணு. அப்புறம் தான் ஒத்து பார்த்தா இது பொண்ணு அப்படின்ட்டு. அவன் பாட்டு வில்லா ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். முடிஞ்சா டிகே ஐலாண்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டான் அவன். யாரா இந்த பைத்தியக்காரன் வந்து பெனாதிக்கு போறான், இவன் தான் ஃபைனல் பாஸ் போல, இவனை தான் அடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு 10 சாப்டர் தான் சாப்டர் தான்பா ரிலீஸ் பண்றாங்க. நான் கூட இப்ப சரி 5வது சாப்டர்ல இருக்கோம், இவன் ஹாஃப் ஹியூமனா ஆரம்பிச்சிட்டான். சரி 10 சாப்டர்ல முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இன்னும் போய்கிட்டே இருக்கு. சரி இவன் தான் எங்கேயோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நடுவுல வந்து ஒரு பாஸ் ஒன்று வரும், இது பிளாக் ராபிட் பிரதர்ஹுட் அப்படின்ட்டு. அதுல வந்து மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரையும் பாஸ் தான், 4 பேரையும் ஒரே டைம்ல அடிக்கணும். இப்ப புரியுதா கஷ்டம்? 4 பேருமே பெருசா இருப்பாங்களோ? ஒரே ஒருத்தன் பெருசா இருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்பீடா அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒருத்தன் வேலை வச்சு லாங் ரேஞ்சில இருந்து அடிப்பான், ஒருத்தன் ஷார்ட் ரேஞ்சில இது கயரை வச்சு அடிச்சிட்டு இருப்பான். கடுப்பியா எல்லா கேம்லயும் ஷார்ட் ரேஞ்ச் அடிச்சுட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் லாங் ரேஞ்சில வந்து நம்மள அடிச்சு சாவடிப்பான். அவன் மட்டும்தான் இறஞ்சலா இருப்பான். 4 பேரையும் நான் எப்பறம் அடிக்கிறேன். நான் வழக்கமா வந்து இந்த மாதிரி கேம்ஸ் ஆடினாலே நம்மளுக்கு அசிஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு இது இருக்கும் யா, ஒரு கேம்லயும். டார்க் சோல்ஸ்ல வந்து நீ ஒரு பாஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா தேவையான ஏதாவது சப்போர்ட் மாதிரி ஒருத்தர் சமன் பண்ணி என்பிசி தான் அவங்க பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு நீ வந்து அடிக்கலாம். ஓகே, அந்த கேம்ல வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நம்மளே அடிக்கலாம், எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கூப்பிட்டு போயிட்டு நானே போய் தான் அடிச்சிட்டு இருப்பேன். அதான் எனக்கு டைம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனா நினைச்சுக்கோ, இந்த பாசல் தான் நான் மத்த சோல்ஸ் கேம்ஸ்ல கூட விட்டு இந்த பாசல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதை யூஸ் பண்ணனே. 4 பேர் எப்பறம் நான் தனியா அடிக்கிறது? உனக்கு இந்த இதுல உனக்கு கம்பெனியன் யாராவது வருவாங்களா, இல்ல நீ மட்டும் தான் ஃபுல்லா சோலோவா போற மாதிரி இருக்குமா? கம்பெனியன் வருவாங்கயா, நம்ம சமன் பண்ணணும், ஸ்பெக்டர்னு ஒண்ணு வரும். ஆனா அது சமன் பண்ணி அடிச்சா, சோலோ பாஸுக்கெல்லாம் சமன் பண்ணி அடிச்சா போரா இருக்கும். ஏன்னா எல்லா டேமேஜையும் அது வாங்கிக்கும். நம்ம சும்மா போயிட்டு பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருந்தா போதும். ஓகே ஓகே, சாரி வாயில இருந்து வேற மாதிரி வந்துருச்சு. பின்னாடி போய் பாஸ் அட்டாக் பண்ணிட்டே இருந்தா போதும். நீ அடிக்கடி இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாகி, என்ன பண்ற எல்லாம் தலையெழுத்து. சரி அதை விட்டுட்டு ஓகே, அந்த பிரதர்ஹுட் பாஸை வந்து முடிச்சிருவேன். எப்படியோ முடிச்சிட்டேன். ஒரு 20 ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோ. கடைசியில கடுப்பாய் ஸ்பெக்டரை கூப்பிட்டு போயிட்டு அடிச்சிட்டேன். அவனுங்க போகும்போது புலம்பினே போவானுங்க, ஏன்னா அவங்க இதுலயே பெருசா ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சாவடிச்சிருவேன். புலம்பினே போவாங்க, எங்க அண்ணனையே வந்து சாவடிச்சியா, நான் உங்களை வந்து கம் பேக் அண்ட் கெட் யூ இன் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு போவான். என்ன இவ்வளவு புலம்பிட்டு போறானுங்க, ஏதோ சரி கூட பாத்துக்கலாம் டம்மியா தானே இருக்காங்கன்னு பார்த்தா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவேன். வரும்போது இந்த சோஃபியா பொண்ணு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணும். இவன் எதுக்கு நம்மளுக்கு போன் பண்றா, நல்லா தானே போயிட்டு இருக்கு ஹோட்டல்ல, அங்கெல்லாம் நார்மலா தானே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நானு அட்டன் பண்ணா, இவனுங்க அவங்க அண்ணனை சாவடிச்சல அந்த பைத்தியக்காரனுங்க என்ன அடிக்க வராம போய் ஹோட்டல்ல உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்குடா போரி. அந்த ஹோட்டல் அட்டாக் ஆகுறதுனால எல்லாம் டெலிபோர்ட் ஆக முடியாது, ஹோட்டலுக்கு நடந்து போகணும். உனக்கு இதுல ஃபாஸ்ட் டிராவல் அது கிடையாதோ? இருக்கியா, அந்த ஹோட்டல்லாம் மெயின் பாயிண்டே அதுதான்.
மெயின் பாயிண்ட் அடி வாங்குறதுனால என்னால ஃபாஸ்ட் டிராவல் பண்ண முடியாது. அந்த டைம்ல நடந்து போகணும். இங்க இருந்து ஓடி போய் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள திருப்பி அதே வழியில தான் போகும்போது பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் அடிச்சு சாவடிச்சேன் தெரியுமா? திரும்ப ரீஸ்பான் ஆகி நிக்கிறானா என்ன? ரீஸ்பான் ஆகல, அத அவன் டம்மி தான். ஆனா அந்த சொன்னல டிசீஸ் ஒன்னு, பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ்ன்ட்டு. ஆமா. அந்த டிசீஸ்னால பிறந்த ஒரு கரப்டட் ஹியூமன் வந்து அந்த பப்பட்டை வந்து ஒரு உருவமா மாத்தி நின்னுகிட்டு இருக்கு. இந்த பாஸ்ல நடந்தது போன்ற எனக்கு கடுப்பு. இதுல ஸ்பெக்டர் சமன் பண்ண முடியாது, ஏன்னா ஹோட்டல் அடி வாங்கிட்டு இருக்கு. ஹோட்டல் ஒழுங்கா அதெல்லாம் ஸ்பெக்டரும் சமன் பண்ண முடியும். இவனுங்க பண்ணும் போது ஹிட் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் பாஸ் பின்னாடி நிக்கிறேன், பாஸ் முன்னாடி கிராப் அட்டாக் பண்றான், அது பிடிக்க வரான். பின்னாடி என்ன புடிச்சு என்ன புடிச்சுட்டான். வாய் பெருசா இருக்கும்யா, அதுல வந்து கடிக்க வருவான். நான் அவனுக்கு பின்னாடி நின்று இருக்கேன், கடியே வாங்க முடியல. அவன் முன்னாடி கடிக்க போறான், வந்து நான் திரும்பி டெலிபோர்ட் ஆகி வாயில நிக்கிறேன். என்னடா பக் இது, பின்னாடி நின்று இருந்தேன்டா. அந்த இந்த சிவகார்த்திகேயன் மீம் வரும் தெரியுமா, நான் உன்னை அடிக்கவே இல்லையாடா, அந்த மாதிரி நான் இல்லவே இல்லையாடா அப்படின்ட்டு ஒரு விஷயம். அந்த அந்த கிராப் அட்டாக் தான் எனக்கு கடுப்பாச்சு. ஏன்னா பிளாக்கும் பண்ண முடியாத, டாஜ் பண்ணாலும் இல்லாம தூக்கிடுறான். எனக்கு ஒரு பக்கத்து மேல கடுப்பாயிருச்சு, என்னடா பண்ற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பெரிய ஆக்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தேன். இதுல வந்து ஹேக் சா பிளேடுன்னு ஒண்ணு இருக்கு, சா பிளேடுன்னு ஒண்ணு இருக்குயா, அதுதான் அந்த சாடு மாதிரி இதுல கிடைக்கல. சரி அந்த இது நல்லா ரொம்ப மாதிரி பெருசா இருக்குன்னு அதை தான் அடிச்சிட்டு இருந்தேன் எல்லாரையும். இது வேலைக்கு வர மாதிரி தெரியல, அவனை தூக்கி அடிட்டு பெரிய ஆக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா பெருசா இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அடிச்சு அதுல பார்த்தா 2000-3000 டேமேஜ் போனோடனே செத்துருச்சு அது சீக்கிரமா. அப்புறமா அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் உடச்சு வச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்ப நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் பார்த்தா அந்த சோஃபியா பொண்ணு அங்க இல்ல, எப்பயும் நிக்கிறாங்க இல்ல. என்னடான்னு பார்த்தா மேல ஹோட்டல்ல எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரூம்ல வந்து பூட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் இவங்க உள்ள வந்து சாவடிச்சிட போறாங்கன்னு பயத்துல அந்த ரூமுக்குள்ளயும் பாப்பா, அங்கேயும் இருக்க மாட்டா. அப்புறம் எங்க போயிருப்பா பார்த்தா கீழே நின்று இருப்பா. நான் கீழே அந்த ஹப் இருக்கும், அதுக்கு சைட்ல வந்து பியானோ ஒன்று இருக்கும், அந்த பியானோ கிட்ட நின்று இருப்பா. என்னடா நிறைய டெத்து குழு கொடுக்குறாங்களே, அதுக்கு முன்னாடி தான் நான் அந்த போட்டேன் ஸ்டோரி உங்களுக்கு, நல்லா போயிட்டு இருக்கடா சாவடிச்சிடாதீங்களா அப்படின்ட்டு. ஆமா. ஐயோ ஏதோ சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே போனேன். பேசும் போதுதான் தெரியுது அவ முதல்ல இருந்தே அந்த ஹோட்டல்ல இல்ல, இது அவளோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நான் வந்து அந்த வில்ல மாதிரி ஒருத்தன் வந்து பேசிட்டு போனான்னு சொன்னேன் தெரியுமா, விக்டர்ன்ற பாஸ் கிட்ட. ஆமா. அந்த நாய் வந்து இவன் மேல அப்சஸ் ஆகி இவளுக்கு வந்து பவர் ஏர்கோ கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். இவளை வந்து ஒரு கூண்டுல அடைச்சு வச்சு இவளதான் அந்த பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ்க்கு ஹோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ பேசிக்கலி she was suffering from the start. ஓகேவா, எனக்கு இது கேட்ட உடனே என்னடா சொல்ற, இது விவேக் காமெடி வரும்ல, என்ன நீ சொல்ற எவா என்ன சொல்ற நீ, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மொத்தமாவே சாக்குல உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த சீன் வரும், நான் போட்டோ எடுத்து போட்டுருந்தேன் பாரு. ஆமா, அந்த பாடி வந்து அங்க இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. காமிக்கும் போது பாத்துட்டு என்ன இலவசரவன் இது. சரி, அவ வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து வழி காட்டுவா. மேல போயிட்டு இசபெல்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசினா என் ரூம்ல வந்து ஒரு பியானோ இருக்கும், அந்த பியானோல ஒரு ஸ்பெசிபிக் கீயை வந்து வாசிச்சீங்கன்னா ஒரு பேக் டோர் என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் தான் அந்த ஐலாண்டுக்கு போக முடியும். அங்க போய் தான் இப்போ பேசிக்கலி அந்த ஐலாண்ட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப நான். எனக்கு வந்து என்னன்னா, ஐயோ இது செத்துற போதா சாவுமா சாவாதான்ற ஒரு இதுல பயத்துல வந்து நான் பாத்துட்டேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி அடுத்து லாட்டியாக்ஸ் த சோசன் ஒன்னு வரும், ஒரு பாஸ் ஒன்னு வரும். நான் சொன்னல ஒரு விக்டரை வந்து நெஞ்சிலே குதிச்சுட்டு, ஆமா, அந்த பாஸ வந்து இது பண்ணணும், டிஃபீட் பண்ணணும். பண்ணா அவ இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அங்க போனா எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒண்ணு இது அதே ஸ்டேட்ல வந்து அவளை சஃபர் பண்ண விடணும், இல்ல அவ கேக்குற மாதிரி நான் வந்து சாவடிக்கணும். ரெண்டுமே மோசம் தான். ஏன்னா ஒண்ணு நீ இவ்வளவு நாள் பேசுனது நீயும் கையால சாவடிக்கணும், இல்ல அதே டிசீஸ்ல இருக்கிற ஹோஸ்டா நீ வந்து அவளை கடைசி வரைக்கும் இது பண்ண விட்டுறணும், சஃபர் பண்ண விட்டுறணும். அந்த இடத்துல ஐ ஸ்டாப்ட் தேர். உனக்கு என்ன இது
அப்போ அவளே அதுலயே சஃபர் ஆனா அவளுக்கு என்ன ஆகும்? இல்ல அதுக்குதான் அதான் எண்டிங் 3 இதை பொறுத்துதான் எண்டிங் இருக்கான் சொல்றாங்க. நான் வந்து பொய் சொல்றேனா இல்லையான்றது அது ஒரு அதுல வந்து எண்டிங் டிஃபர் ஆகும். இவளை வாழ விடுறோமா சாவடிக்கிறோமான்றது எண்டிங் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆக்சுவலி எண்டிங்க்குலாம் நான் வந்து ஸ்பாய்லர் பார்க்கல. நான் வெறும் இவ செத்துருவாளா இல்லையான்னு தான் பார்த்தேன். இப்ப கடைசியா அந்த லான்சியாஸ் பாஸ்ல வந்து இருக்கேன். இந்த கேமோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் அவதான். பேர் என்னது? லாசி ஆக்சென்ட். அது ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேமை பொறுத்த வரைக்கும் எல்லா கேம்லயும் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணாதான் இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீடா அட்டாக் பண்றதா இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்ன்றது எப்படி பொண்ணா வச்சிருக்காங்க? எல்லா கேம்லயும் அதுதான் வைப்பாங்க. அதான் கேக்குறேன் ப்ரோ. இல்ல இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் சொல்லுவானுங்க, ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் வந்து பொண்ணா இருக்க கூடாதா, நீ வந்து ஆன்டி ஃபெமினிசம் பண்றியா அப்படின்னு உன்ன பாத்துக்கோ. ஆமா, எல்லா இந்த சோல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் வந்து ஃபீமேல் தான் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிபேட்டே போகும். ஸ்டார்டிங் டார்க் சோல்ஸ் 1, 2லலாம் வந்து அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நார்மல் பாஸ் தான். வந்து நார்மலா எல்லா பாஸுமே வந்து ஜெண்டரே இல்லாத மாதிரி இருக்கும் சில ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்லாம். அது வேறயா? அதே டார்க் சோல்ஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேனஸ்னு ஒருத்தர் இருப்பான், ஃபாதர் ஆஃப் தி அபிஸ்ன்ட்டு. சோ அவன் வந்து பையனாதான் இருப்பான் ஸ்பெகுலேஷன். ஆனா பொண்ணாவும் இருக்கலாம்னு ஒரு பக்கம் பேசுறானுங்க. சோ அதை நம்மளால எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. சோ அதுல ஃபாதர் ஆஃப் தி அபிஸ் அவன். டார்க் சோல்ஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கிங் அப்படின்ட்டு, அதுவும் பையனா பொண்ணான்னு தெரியாது. கிங்னு தெரியும், ஆனா பையனா பொண்ணான்னு தெரியாது. எப்படி வச்சாலும் சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் பைனரி அந்த மாதிரி வச்சுட்டாங்களோ உனக்கு தெரியல. டார்க் சோல்ஸ் 3ல வந்து ஒரு டிபேட்டே போகுது. 2 பாஸ் வந்து 3 பாஸ் வந்து இது பண்ணலாம் ஸ்ட்ராங்கஸ்டுக்கு. மிட்இயர்னு ஒரு பாஸ் இருக்கு, டிராகன் பாஸ். அது சிஸ்டர் ஃப்ரீடேன்னு ஒரு பாஸ் வரும், ஓகேவா. நேம்லெஸ் கிங்னு ஒரு பாஸ் வரும். என்னோட ஒப்பீனியன்ல சிஸ்டர் ஃப்ரீடே கஷ்டம். ஆனா நான் வந்து ஹார்டஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொல்றது இதுதான், அந்த டிராகன் பாஸ் தான் நான் சொல்லுவேன், டார்க் ஈட்டர் மிட்இயர்னு. ஆனா நிறைய பேர் நேம்லெஸ் கிங்குக்கும் இந்த சிஸ்டர் ஃப்ரீடேக்கும் தான் பேசுவாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் அப்படின்ட்டு. பர்சனலா நான் அந்த டிராகன் பாஸ் சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன். எந்த பிரச்சனைக்கும் வேண்டாம்ப்பா. நான் எந்த பிரச்சனைக்கும் போலங்க. எல்டன் ரிங்ல ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், மலேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்கு. அந்த பாஸை பத்தி நான் பேச விரும்பல. ஆல்ரெடி நான் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லணும்னா, நான் அந்த பாஸை சாவடிக்கிறதுக்கு எனக்கு 70 ட்ரை ஆச்சு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு இதுல வந்து இந்த லான்சியாக்ஸ் தான் அப்படின்னு சொல்றானுங்க. நான் இன்னும் போய் இதை ஆடி என்னென்ன பவர்னு தெரிஞ்சாதான் தெரியும். இதாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். இது வரைக்கும் தான். இதே வந்து பார்ட் 1 பார்ட் 2வா போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ், இதுலயே புரியலன்னா. ஆமா, ஒரே கதை. ஏன்னா இப்ப நாகி வெறும் பாதிதான் முடிச்சிருக்காப்புல, அதனால பாதி முடிச்ச வரைக்கும் வந்திருக்கும். நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க வந்து ஃபுல்லா பேசி முடிக்காம பாதியா போடுறீங்க? எனக்கு கதை அவ்வளவு பெருசு. எனக்கு கண்டென்ட் அது வரணும்ல. ஒரே வீடியோல உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டாவே நல்லா இருக்கும். எங்களுக்கும் இப்படி அது ஒண்ணு. இது பேசுனதுக்கே எவ்வளவு நேரம் வந்துருச்சு, பாதி கதை பேசுனதுக்கே. இதுல நான் நிறைய விட்டுட்டேன், நடுவுல நிறைய பாஸ் வரும். இந்த இது பிளாக் பன்னி பிரதர்ஹுட் அவனுங்க ஒருத்தனுங்க, அவனுங்களே திருப்பி ரீஎன்ட்ரி ஆவானுங்க இந்த லான்சாக் பாஸுக்கு முன்னாடி. அதுல திருப்பி 4 பேரையும் அடிக்கணும் நானு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த பெரிய சொன்னல பெரிய ஆக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன்ட்டு, அதை வச்சு இந்த சல்லுன்னு ஓடுறவனுங்க 2 பேரையும் சாவடிச்சிட்டேன். உனக்கு இப்ப நீ விளையாட அடிப்பேன். கிங் ஆஃப் பப்பாட் அவன் நீ விளையாடுன இது வரைக்கும் அவனை சாவடிச்சிட்டேன். ரோமியோன்னு சொல்லிட்டு அவன் வருவான். அவன் வந்து அது இந்த பிரதர்ஹுட் இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பிளாக் பன்னி பிரதர்ஹுட் சாவடிக்கிறதுக்கு அப்புறம் வருவான் அவன். அவனை போயிட்டு சாவடிச்சு இந்த ஐலாண்டுக்கு வரும்போது தான் அந்த கிங் ஆஃப் பப்பட்ஸோட பேக் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும், யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ட்டு. இதுல தான் நான் கண்டுபிடிச்சேன் எல்லாம். இந்த கெப்பட்டோ கிரியேட்டர் சொன்னல, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் மூலதனம். ஆமா, அதாவது நம்மள வந்து அவன் பையனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக பண்ணிருக்கான். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு லிவிங் பாடி அவன் தரல, வெறும் ஒரு பப்பட்டா தான் வச்சிருக்கான் இப்போதைக்கு. நம்மளாதான் ஹியூமனா மாறிட்டு வரோம். அந்த ஹார்ட் வந்து நம்மளால தான் குரோ ஆகுது. அந்த ஹார்ட் வந்து ஆக்சுவலி அவனோட பையன் கார்லோன்ற அவனோட பையனோட ஹார்ட் அது. புரியுதா? அந்த ரோமியோன்ற அந்த கிங் ஆஃப் பப்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்லோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவனும் பப்பட்டு தான், சின்ன வயசுலயே பப்பட்டா தான் இருந்திருக்கான். ஆனா அவனுக்கும் இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் வாங்கின பப்பட் வந்து ரோமியோ.
நீ அதனாலதான் இந்த கிங் ஆஃப் அப்பட்ஸ் ஃபைட்டுக்குள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து உனக்கு ஒரு இது மாதிரி காட்டுவான், என்ன உனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுவான். ரோமியோ கெப்பட்டோ தான் இதுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கான், அவன் என்ன பண்ண போறான்ட்டு காமிப்பான். ஆனா அதை வந்து நான் பெருசா எடுத்துக்கல அந்த டைம்ல. ஏன்னா இவன் தானே வில்ல, ஏன் இல்லைன்னா இவன் தானே வில்ல, இவன் நம்மளை இது பண்றதுக்காக சொல்றான் அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். ஸ்டேஜ்ல வந்து காட்டுவான் இந்த மாதிரி உன்னோட ஹார்ட்டை வந்து குரோ ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு புடுங்கி அவனோட பையனோட ரீஅனிமேட்டட் உடம்புல வந்து வைக்க போறான் யூசிங் திஸ் பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ் அண்ட் ஆர்ம் ஆஃப் கார்டுன்ற ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சு வைக்க போறான்னு காமிப்பான். நான் யாரா அந்த பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சண்டைக்கு அப்படின்ற இதுல நின்று இருப்பேன். அவன் வந்து கை கொடுக்க வருவான், ஏன்னா உன்னோட மூஞ்சி பாக்கிறதுக்கு வந்து கார்லோ அவனோட மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் தான் நினைச்சுக்கிட்டு அவன் வந்து அந்த ஸ்டேஜ்ல காமிச்சிட்டு பெரிய ஒரு மெக்கானிக்கல் ரோபோட்ல இருப்பான் அவன். அவனால வந்து சரியா இது அப்பர் பாடி வந்து பழசாயிடுச்சுன்றான், ஒரு மெக்கானிக்கல் பாடியில இருப்பான். வந்து கீழே கை 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 கொடுக்கறது கை நீட்டுவான். நம்ம ஆளுக்கு அதெல்லாம் கிடையாது, கையை ஒரே தட்டி விட்டு அவனை அடிச்சு கடைசியில செகண்ட் பேஸ்ல வந்து சாடிச்சிருவான். அவன் அவன் பப்பட்ஸ் மேல வச்சிருந்த அந்த கண்ட்ரோல் எல்லாம் போயிடும், எல்லாம் லீடர் இல்லாம நான் எப்படி சொல்றது ஒரு ஒதுங்கி போன மாதிரி உட்காந்துருவாங்க பப்பட்ஸ் எல்லாம். அப்புறம் தெரியுது சொன்னதெல்லாம் உண்மை, அவனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அந்த கெப்போட்டோனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு. இப்ப கடைசியா அந்த டவர் மேல ஏறிக்கிட்டு இருக்கேன், மேல போய் நான் அந்த டிசிஷன் எடுக்கணும், சாவடிக்கணுமா உயிரோட விடணுமா அப்படின்ட்டு. அதான் விட்டா கடைசி வரைக்கும் அவன் அப்படியே இருக்கணும், சாவர ஸ்டேட்னு இல்லாம உயிரோடையும் இல்லாம அந்த ஒரு ஸ்டேட்லயே இருப்பா. இல்லன்னா சாவடிச்சுன்னா அவளுக்கு அவ கேட்ட சாவடிச்சுன்னா அவளுக்கு ரிலீஃபா இருக்கும். ஓ இப்ப நீ அவ கொல்றதா இருந்தாலுமே உனக்கு வந்து அவ ஏதாவது ஃபைட் மாதிரி ஒரு பாஸ் ஸ்டேஜ் மாதிரி வருமான்னு? இல்லனா இல்ல அவ அந்த கூண்டுல உட்கார்ந்துகிட்டு இருப்பா, அவளால எதுவுமே பண்ண முடியாது, வெறும் மைண்ட்லயே தான் பேச முடியும். நம்ம ஸ்ட்ரைட்டா போய் அவளே கேட்பா என்ன சாவடிச்சுன்னு அவளே கேட்பாலாம். அப்ப குத்திர வேண்டியதுதானே? இவ்வளவு ஈஸியா சொல்றியா? வந்துச்சு தெரியுமா இதுக்கு முன்னாடி இவனை வந்து இவனுக்கு பவர் கொடுத்து இவனை வந்து ஒரு ஹியூமனா மாத்த ட்ரை பண்ற ஒரு ஆளை இவனை வச்சே சாவடி. ஓ அந்த ஒரு எமோஷன் இருக்கதான் செய்யும். சரி நான் விளையாடி கனெக்ட் ஆயிருந்தா எனக்கு ஒண்ணு அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா ஸ்டோரி தானே கேக்குறேன், நல்லா அப்படி சொல்லிடுறேன். அதான் அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன், இது ஆடணுமா இந்த பாயிண்ட்ல நான் எல்லாம் இல்லையா டார்க் சோல்ஸ்ல அவ்வளோ லோர் இருக்கும், அதெல்லாம் ஈஸியா அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா எல்லாருமே வில்லன மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க, யாருமே வந்து நம்ம வில்லனா அவன் வில்லனான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எமோஷன் வந்தது கிடையாது. இவரை என்னைய கேட்க வச்சுட்டான், நம்ம நிஜமாலே நல்லதுதான் பண்றோம் இப்படி கேட்க வச்சது இந்த அதனாலதான் நான் இதுலயே ஸ்டோரியிலே போட்டிருந்தேன், இந்த கேம் ஸ்டோரி இஸ் 10 out of 10 அப்படின்ட்டு. உனக்கு இந்த ஸ்டோரி வெறும் பார்ட் 1 இல்ல நான் இதுக்கு பார்ட் இருக்கா நான் பார்ட் 2 அந்த மாதிரி? இல்ல நான் அது கேம் முடிச்சான்னு தெரியும், இப்போதைக்கு இந்த ஒரு கேம் தான் இருக்கு. ஆனா டிஎல்சி வரும்னு சொல்லிட்டு பேசி, டிஎல்சி வருமா இல்ல செகண்ட் பார்ட் வருமான்னு தெரியல. ஆனா செகண்ட் பார்ட் வந்து ஒரு இன்னொரு ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி வச்சுதான் வரும்னு மட்டும் நான் சொல்றேன். இது எப்ப ரிலீஸ் ஆன கேம்? இது இப்ப ரீசெண்டா தான் 2023 தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அன்ரியல் என்ஜின்ல தான் பண்ணிருக்காங்க. அதான் எனக்கு இத பத்தி என்ன சொல்றது, நீங்க கேட்ட வரைக்கும் உங்க கருத்துக்கள். இது எப்படி சொல்லலாம், உனக்கு வந்து இது எனக்கு கேக்குறப்ப கொஞ்சம் ட்விஸ்டா இருந்தது. ஒருத்தனை நம்பி போயிட்டு அவன் தான் மொத்தத்துக்கும் காரணம்னு இருக்கிற மாதிரி அதுலயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கேமை நான் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, நீ சொல்றது எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல இத நல்லா ஞாபகம் மனசுல நினைச்சு பார்த்தோம், உன்னை கிரியேட் பண்ணவனே அவன் தான். ஃபர்ஸ்ட் சீன்லயே உன்னை பார்த்து பையன்றான், நீ நம்புவியா மாட்டியா அவனை? கன்ஃபார்ம் அந்த ஒரு நம்பிக்கை வரதான் செய்யும். அவன் அந்த மாதிரி அப்ப நான் நம்புறதுல நான் இது இல்ல தப்பு இல்ல யாரா இருந்தாலும் கேம் விளையாடுறவனுக்கு இவன் இந்த மாதிரி பேசுறப்பா நல்லா பேசுறான்ப்பா என்ன மனுஷன் அந்த ஒரு ஃபீல் தான் வரும். நான் கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொன்னான், சரி நல்லவனாதான் இருப்பான், இவனை நம்பி போனா அவனால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டான். ஆனா இது சரியான ட்விஸ்டியா அவனுக்கு கேம்ல? இது இன்னும் ட்விஸ்டே கிடையாதான்டா, இதுக்கு அப்புறம் இன்னும் ட்விஸ்ட் இருக்கு, நீ ஆடு அப்படின்றானுங்க. நினைச்சு பாரு, இன்னும் ஸ்டோரி இன்னும் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு. இவளை வந்து கில் பண்ணிட்டு இவன் வந்து இன்னும் ஏதோ இன்னும் மனுஷனா மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொன்னானுங்க. இவளை கொல்றதோட கதை முடியாதோ?
ஆஹா இவன் அந்த அதுக்கப்புறம் அந்த சொன்னல மேனஸ்னு ஒருத்தர் இருப்பான்ட்டு அவனை போய் சாவடிக்கணும். அவன் இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவரு உருவாராம். வந்து நல்ல மாதிரி ஏதாவது டைலாக் பெஸ்ட் இருக்குடா இவனுக்கு. எவ்வளவு இல்ல நினைச்சு பாரு, எவ்வளவு இது ஸ்டைல், எவ்வளவு நல்லா பேசி கவுத்து விட்டு போயிட்டான். முதுகுல குத்திட்டியா? இந்த வடியல் காமெடி வரும்பாரு, எவ்வளவு நைஸா அண்ணி உள்ள உட்காந்து உள்ள கூட்டு வந்து உட்காந்துட்ட, எவ்வளவு நேரா அண்ணி உள்ள குத்தி விட்டியடா. இப்போதைக்கு இவ்வளவுதான் இந்த கதை ஓடி இருக்கு. நடுவுல வந்து நிறைய எனிமி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனிமிஸ் வருவாங்க. என்விரான்மெண்டே சூப்பரா இருக்குங்க. இது சொல்லு, டார்க் சோல்ஸ் வந்து ஒரு மாதிரி டிம்மாவே இருக்கும்ல என்விரான்மெண்ட்லாம். ஆமா, இதுல வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். கொஞ்சம் இந்த விக்டோரியன் ஏரா தெரியும்ல, ஆமா, அந்த டைம்ஸ்ல வந்து ஒரு ஸ்டோரி செட் ஆனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரெஸ் எல்லாம் பயமா, கோட்டு சுட்டே தான் பயம் சுத்துவான். ஓ, உனக்கு அங்க இருக்கிற அந்த ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி கோட்டா இருக்குமா? கோட்டு சுட்டு போட்டு சுத்திட்டு இருப்பான். நான் கூட எப்படா கோட்டு சூட்லாம் இவனுக்கு எப்படா ஆர்மர் தரும்னு பார்த்தா, ஆர்மருக்கு பப்பட் பார்ட்ஸ். அது இவனோட இடுப்பு தனியா, கை தனியா, கால் தனியா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனித்தனியா பார்ட்ஸ் வச்சிருக்கானுங்க. பப்பட் ஃப்ரேம், ஹெவி வெயிட் ஃப்ரேம்னா பயங்கரமா அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, கம்மியா குறையும் ஹெல்த். அதுக்கு மேல பேடிங் போடலாம், அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த டைட்டில் ஸ்கிரீன் சொன்ன தெரியுமா, ஹார்ட் இருக்கிறது, அது நீ டிபெண்டிங் அப் அந்த ஏரியா, எந்த ஏரியால எந்த சாப்டர்ல இருக்கோ அந்த சாப்டருக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் மாறிக்கும். இப்ப நான் டவர் கிட்ட இருக்கேன்ல, டவர் தெரியும் தூரத்துல, மண்ணில் வந்து அந்த ஆர்ட் விழுந்து துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் இருக்கும். நிறைய மெசேஜ், நிறைய கிரிப்டிக் மெசேஜ் நிறைய வச்சிருப்பான். இந்த கேம் விளையாடுறது ஒர்த்து தான், பயங்கர ஒர்த்தியா. நான் சொல்றேன் உனக்கு, ஒரு நல்ல ஒரு டார்க் ஸ்டோரி, ட்விஸ்ட் நிறைய இருக்கிற ஸ்டோரி மாதிரி ஆடணும்னா இந்த கேம் ஆடுறதுக்கு பக்கா ஒர்த்து. கேம் பிளேயும் பயங்கரமா இருக்கு. ஒரு நல்ல பிசி வச்சிருந்தீங்கன்னா, நான் வந்து லோ கிராபிக்ஸ் ஆடிட்டு இருக்கேன், நல்ல பிசிஸ்னா கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சு ஆடலாம். நீ சொல்லாதையோ, எனக்கு கடுப்பாகுது. சொல்றேன், நான் லோ கிராபிக்ஸ்லயே எனக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்குன்றேன்னா நினைச்சு பாருங்க. ஆர்டிஎக்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணி ஃபுல் கிராபிக்ஸ் வச்சு ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வைக்கிறோம் கைஸ், ஒரு நல்ல ஒரு பக்காவான வாங்குறோம் கன்ஃபார்ம். போர் அடிக்கல முக்கியமான விஷயமா. அதாவது வழக்கமா சில டார்க் சோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பயங்கரமா இருக்கும், நடுவுல ஒரு பிரீஃப் எப்படி சொல்றது, ஹைப் ட்ரெயின் ஹைப் குறையன்னு வாங்கி பத்தியா. ஆமா, உனக்கு டார்க் சோல்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல பயங்கர ஹைப்பா இருப்ப, நடுவுல என்னடா ஒரே விஷயத்த பண்ற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் குறைவேன், திடீர்னு அந்த திருப்பி ஏத்துவான், திடீர்னு ட்விஸ்ட் வச்சு ஏத்துவான். அப்படி இருக்கிற இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துறான் குறைக்கிறான். அதையே வந்து ஒரு ஹைப்பர் மாடல்ல எடுத்துட்டு போனான். ஏன்னா ஒரு ஏரியால ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். அதுல மெயின் ட்விஸ்ட் தான் இவன் நம்மள கிரியேட் பண்ணவனே முதுகுல குத்துறது. அவனை மறக்க மாட்டேன் அடே, என்ன கோத்து விட்டு போயிட்டான். இந்த மாதிரி கேம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடயே ஒருத்தன் டிராவல் பண்றவன் தான் கடைசியில இது ஒரு ட்விஸ்டா இருக்கிறதுலாம் எவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதான் இந்த நான் கேட்டேனா அந்த இது தெரியுமா, எனக்கு கேம் ஆரம்பிச்சதுன்னா இந்த GTA Vice Cityல இருந்து தான் எனக்கு இந்த ஒரு இதுவே ஆரம்பிச்சது. அதுல வருவான் பாத்தீங்களா ஒரு நிகா லான்ஸ்னு. ஆமா, அவன் அதுல இருந்தா எல்லாம் பாதி பேருக்கு ஒரு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸே ஆரம்பிச்சிருக்கும். கடைசியில நிறைய கேம்ல பாத்துருக்கேன், இந்த மாதிரி கேமும் பாத்துருக்கேன், கூடவே இருந்து இது பண்றவனு இருக்கான். இப்போ டார்க் சோல்ஸ் பேச்சஸ் இருப்பான், ஆனா அவன் வந்து இப்போ ரொம்ப நேரம்லாம் அவங்க கூட டிராவல் பண்ண மாட்டான், சும்மா ஒரு இடத்துல மீட் பண்ணுவேன், மீட் பண்ண உடனே ஏமாத்திட்டு போயிடுவான். இதுல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரிலேட்டடா எடுத்திருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு இன்னும் இதுவா போச்சு. சரி நம்மளே கிரியேட் பண்ணவன், நம்மளுக்கு என்ன நாளைக்கு கெட்டதா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா இதடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆகி போச்சு. லைஸ் ஆஃப் பி இதோட பார்ட் 1 இது. பார்ட் 2ல வந்து என்ன ட்விஸ்ட் அடிச்சானுங்க, கதை எப்படி போச்சு, நான் அந்த இது சோஃபியா வந்து சாவடிச்சானா இல்லையா, இதெல்லாம் வந்து 2வது பார்ட்ல விலாவரியா சொல்றேன். அந்த 3 எண்டிங்க பத்தியும் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்து ஏதாவது வருமானு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, நீங்க ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து லைஃப் ஆஃப் பினோக்கியோ வச்சு எடுத்துருக்காங்களா, விசார்ட் ஆஃப் ஆஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது பழைய டிஸ்னி கதை ஒண்ணு இருக்கும். ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போவா, அவ கூட வந்து டின்மேன் ஒருத்தர் இருப்பான், லயன் கவுட்லி லயன் ஒருத்தர் இருப்பான், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விச்ச வந்து சாவடிக்கணும், தோக்கடிக்கணும், ஆனா அவ செத்துருவா கடைசியில அந்த ஸ்டோரியில.
அந்த ஸ்டோரி தான் லைஃப் ஆஃப் பையோட செகண்ட் பார்ட் மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு ஓடுது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிப்பாங்களாம், சொல்லியிருக்காங்க. நான் அது போஸ்ட் கிரெடிட் சீன் நான் வந்த உடனே சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து அதுக்கப்புறம் அதை பத்தியும் விளவரியா பேசுவோம். நம்ம இது ஆமா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டால அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அதை பத்தினா. ஆமா அதான் நான் அப்பப்போ போட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலி அந்த போல் போடலான்னு இருக்கேன் இதுக்கு வந்து அந்த டிசிஷனுக்கு வந்து என்னால எடுக்க முடியலங்க. நல்ல இந்த ஒரு கேமுக்கான கேம் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாகியா ஃபாலோ பண்ணிக்கங்க. நாகி தான் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பான் இன்ஸ்டால. ஆமா ஒண்ணுல போடும் போதெல்லாம் நம்மளோட சோரோ பேஜை டேக் பண்ணி போடுறேன். அவ்வளவுதான், அது ரீஸ்டோரி நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். செக்மெண்ட்டை முடிச்சிருவோமா? இத அடுத்த வாரம் வந்து ஒரு ஸ்பைசி டாபிக் எடுக்கலாம்னு இருக்கோம். கரண்டா விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்கிறது தலையில் தையல் போட்டவரின் அது கோஜோ ரிட்டர்ன் அது வரும். ஏன்னா இது முக்கியமா பேசுறது வேணுமே நமக்கு மதன் தான். அவர் பாவம், அவருக்கு இப்ப டைம் தெரியல, கொஞ்சம் பிஸியா இருக்காரு மனுஷன். அவர் வந்ததுக்கு அப்புறமா ஜாலியா கோஜோ ரிட்டர்னை பத்தி பேசுவோம். கோஜோ ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு கொண்டாட்டம் தானே. கொண்டாட்டம் கூட இல்லையா, நிறைய பேருக்கு எனக்குலாம் அந்த கேரக்டருக்கு அவனுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியே இல்லை. எனக்குலாம் இவ்வளவு நேக்கா கோத்து விட்டு போயிட்டேன். இது ஏன் கதை, நான் எடுக்கிறதா நீங்க பாக்கணும். அந்த மாதிரி கேகே சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அவனுக்கு இருக்குடா ஒரு நாள். எல்லாம் அந்த டெம்ப்ளேட் தான் இப்ப இருக்கு கேகேக்கு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்க இந்த கேம் ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. முக்கியமா இந்த ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கவன், ஜிடிஎக்ஸ் வச்சிருக்கவன், இந்த மாதிரி பயங்கரமான ப்ராசர்லாம் வச்சிருந்தீங்கன்னா கிராபிக்ஸ் நிறைய வச்சு ஆடி பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த கேம் எதுல டவுன்லோட் பண்ணு சொல்லு. அது வழக்கம் போல நம்ம ஓசி வெப்சைட்ஸ் நிறைய இருக்கும், டேக் பண்ணி போட முடியாது. உங்களுக்கு ஏத்தணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீங்க டிஎம் பண்ணி கேட்டீங்க, நம்ம பாட்காஸ்ட்ல போட்டு அத வந்து ஸ்டீம் காரம் பார்த்து நம்மளுக்கு ரிப்போர்ட் அடிச்சோம். ஏண்டா காசு கொடுத்து வாங்குறத நீங்க என்ன ஓசில விளையாடி அதை வேற ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் ரீசெண்டா சொல்றேங்க, நான் இது வரைக்கும் ஆடின எல்லா கேமுமே ஃப்ரீயா தான் ஆடி இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் 3000-4000 செலவு பண்ற மாதிரி இல்லை. ரைட், இது இந்த கேமை பத்தின உங்களோட தகவல் ஏதாவது வேணும்னா தகவல் வேணும்னா போடுங்க. அதே மாதிரி கேமோட கதை இது வரைக்கும் எப்படி இருக்கு இதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அவ்வளவுதான்யா, உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்க அதை பாருங்க. பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த இந்த கெப்பட்டோ இவன் பண்ண வேலை, இவனோட ஒரு ராஜ தந்திரம்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்விஸ்டா இருந்துச்சுன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். ஸோ அடுத்த பார்ட் 2ல நாங்க வந்து மிச்சத்தை பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகி மற்றும் ஜோரோ. ஒட்டாக்கு டாக்ஸ். Spike is having identity crisis. I identify as Zoro. இன்னைக்கு அவன் ஹோஸ்ட் வரல, அதனால நான் ஹோஸ்டா மாறிட்டேன்.